ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள். சேனல் புதுசாக கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க, என்ன கண்டென்ட்னா ஒரு மேஜரான கண்டென்ட். இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாக்குறவங்க ஃப்ரெஷரா கண்டிப்பா பாருங்க. சீனியரா இருந்தா ஃப்ரெஷர் பசங்க ஷேர் பண்ணி விடுங்க. டாலரன்ஸ் ஒர்க், டாலரன்ஸ் அதாவது நம்ம எந்த ஒரு செயலை எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு டாலரன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப 10 mm தான் போடணும்னா 10 mm தான் போடணும் அவசியம் இல்லை. அதுல ஒரு டாலரன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நம்மளால முடியாத சூழ்நிலை சட்டங்கள்ல ஓட்ட இருக்கிற மாதிரி தான் இது ஐஎஸ் கோட்லயே கொடுத்துருக்காங்க. அப்ப ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட்டுக்கான கோடு என்ன? ஐஎஸ் 456. இதுதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான கோடு. ஓகேங்களா? அப்போ அந்த கோடுல ஃபார்ம் ஒர்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபார்ம் ஒர்க் கவர்னா 40 mm கவர்னா 40 mm கவர் தான் கண்டிப்பா இருக்கணுமா? அக்யூரேட்டா இருக்கணுமா? முடியாது. அதுக்கு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்கலாம்? அதுக்கப்புறம் காங்கிரீட் போடும்போது என்னென்ன டாலரன்ஸ் இருக்கு, காங்கிரீட் போடும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்லம்பு எவ்வளவு, அந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோ சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. கையில டைரி இருந்தா கண்டிப்பா நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட்னா என்ன? ஆர்சிசி. ஓகேங்களா? இதை பண்றதுக்கு இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணா முதல்ல நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் பிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் வைப்போம். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிக்சிங் பாத்தீங்கன்னா ஐஎஸ் 2502 இதுல கொடுத்துருக்காங்க. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிக்சிங் சொல்லி இதுலதான் பிபிஎஸ் எப்படி எடுக்கணும், பிபிஎஸ் எப்படி கால்குலேஷன், எந்தெந்த டைப்ல ஸ்டிரப்ஸ் இருக்கு, அதை என்னென்ன யூஸ் பண்றோம், காலம் நாள்னா என்ன, இது என்னென்ன, அது என்னன்னு எல்லா டீட்டெயிலுமே அதுல கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் 2502ல இதை பத்தின ஃபுல் டீடைல். இது ஒரு பெரிய வீடியோ. அந்த ஸ்டீல் பிக்சிங் நான் தனியா ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் உடனே தெரிஞ்சதுன்னா அந்த கோட்ல போய் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அதை இப்ப இந்த 2 வீடியோ சேர்த்து போட்டா குழம்பிடுவீங்க. அடுத்து இப்ப ஸ்டீல் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் ஒர்க். ஃபார்ம் ஒர்க்னு டெக்னிக்கல் நேம் தான். அது நம்ம ஷட்டரிங்னோ இல்ல சென்டரிங் சொல்லுவீங்க, ஏதோ சம்திங் நீங்க சொல்றதுதான். ஓகேங்களா? இதுல ஐஎஸ் 456ல ஐஎஸ் 456 11.1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல டைமென்ஷன். நீங்க முதல்ல ஃபார்ம் ஒர்க்ல என்ன மெயினா நமக்கு தேவைப்படும், டைமென்ஷன்ல என்ன டாலரன்ஸ். இப்போ காலம் பீம் இருக்குன்னு வச்சுங்களேன். காலம் பீம் இதுக்கு நீங்க ஷட் அடிக்க போறீங்க. அது டைமென்ஷன் கரெக்டா 400 இருக்கலாம். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும். ஃபார்ம் ஒர்க்னு எதுவும் இல்லை, ஆனா பண்ணணும். நம்ம 0 வச்சாதான் இந்த டாலரன்ஸ்குள்ள அது மீட் ஆகும். அது என்ன சொல்றாங்கன்னா பிளஸ் 12 mm மைனஸ் 6 mm அதோட டைமென்ஷன்ல இருந்து இந்த இதுல நீங்க இது வரைக்கும் டாலரன்ஸ் யூஸ் பண்ணி போகலாம். இப்போ 400 இருக்குன்னா பிளஸ்ல 412 வரைக்கும் வரலாம், மைனஸ்ல 394 வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இது காலம் அண்ட் பீமுக்கு. ஃபுட்டிங் பிளாட்னஸ் இருக்குல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா பிளான் பிரகாரம் நீங்க உங்க பிளான்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் எப்படி டைமண்ட் பிளான் பிரகாரம் பாத்தீங்கன்னா பிளஸ்ல 50 mm மைனஸ்ல 12 mm. இப்போ 1 மீட்டருக்கு நீங்க கரெக்டா ஃபுட்டிங் சைஸ் இருக்குன்னா பிளஸ்ல 1.50 அதாவது 1.050 வரைக்கும் நீங்க சப்போஸ் இன்கேஸ் ரெடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஷேக் ஆயிடுச்சு இல்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் ஏதோ ரீசனாலதான் நம்ம அன்ப்ராப்பர் பண்ண போறோம். இல்ல ப்ராப்பரா பண்ணதான் போறோம். ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு. அது எவ்வளவு வரைக்கும் பிளஸ் 50 mm இந்த டைமென்ஷன்ல 50 mm பிளஸ் வரைக்கும் போகலாம். மைனஸ் 12 mm வரைக்கும் தான் நீங்க போக முடியும். ஏன்னா எப்பவுமே பிளஸ்ல தான் உங்களுக்கு டாலரன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் காங்கிரீட் போட்டதுக்கு அதிகமா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம கரெக்டா அந்த டிசைன் பிரகாரம் அவன் பண்ண சைஸோட கொஞ்சம் அதிகமா இருந்தா நமக்கு சேஃப்டி தான். இன்கேஸ் மைனஸா இருந்தா கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எல்லா டாலரன்ஸுமே பாருங்க பிளஸ்ல அதிகமா இருக்கும், மைனஸ்ல கம்மியா இருக்கும். சரியா? இப்போ பிளாட் சைஸ் அதாவது பிளாட் சைஸ் ஃபுட்டிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ல பிளான் பிரகாரம் 50 mm பிளஸும் மைனஸ் பண்ணவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப திக்னஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். காலம்ல ஓகேப்பா டைமென்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, இதுல 3 சைஸ் இருக்கு. திக்னஸ் இப்ப சப்போஸ் ஒரு 0.5 கொடுத்துருக்காங்க, 0.5 மீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா 0.5 தான் இருக்கணுமா இல்ல முன்ன பின்ன போலாமான்னா போகலாம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.05 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ். அப்பனா 500 mm இப்ப நீங்க ஒரு காங்கிரீட் புட்டிங் போடுறீங்கன்னா இன்ட்டு 0.05 ஈக்குவல் டு 25 mm. இதுல நீங்க போகலாம். 25 mm அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த 25 mm தான் பிளஸ் ஆர் மேக்சிமம் வரைக்கும் போகலாம். பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுங்களேன். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் இதோட சைஸ். இந்த பிளஸ்ல இப்ப 500னா 500 மைனஸ் 25னா 475 வரைக்கும் வரலாம். பிளஸ்ல 525 வரைக்கும் போகலாம் திக்னஸ்ல. இப்ப நீங்க 425 25 கவர்லயே போயிடும்.
அப்போ உங்க மைனஸ்ல வராது, பிளஸ்ல தான் வரது வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நீங்க 25 mm வரைக்கும் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாம இப்படி கொடுத்துட்டாங்க. அது ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறல. அதால வந்து மொட்டையா பிளஸ் ஆர் மைனஸ் 25 mm கொடுத்தா அது இஷ்யூ. திக்னஸ் போயிடலாம். திக்னஸ் நமக்கு வந்து வேரியேஷன் பின்ன பின்ன இருக்கும். அப்பனா உங்க திக்னஸ்ல இருந்து 0.05 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கலாம் திக்னஸ். ஓகேங்களா? இப்போ இதே ஃபார்ம் ஒர்க், இப்போ இது முடிஞ்சா ஃபார்ம் ஒர்க் அடிச்சீங்க. அடுத்து காங்கிரீட்டுக்கு வருவோம். ஒரு காங்கிரீட், இதுல காங்கிரீட்ல என்னங்க டாலரன்ஸ் சொல்ற போறீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான். சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல கிரேடு மென்ஷன் பண்ணீங்களா? கிரேடு M10 இப்போ உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் கிரேட் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஆகணும். அதுல எந்த டாலரன்ஸுமே கிடையாது. M25 எங்க தேவையோ M25 தான் போடணும். அங்க போய் M30 போட்டாலும் உங்களுக்கு பெஸ்ட் தான். M15 போட்டா உங்களுக்கு ஃபெயிலியர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்லம்பு வெரி லோ. ஃபர்ஸ்ட் இது வந்து வெரி லோ, அதாவது 25 mm கீழே. இது எந்தெந்த செக்ஷன்ல போடுவீங்கன்னா PCC, அதுக்கப்புறம் பேமெண்ட் காங்கிரீட், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த 25 mm ஸ்லம்ப் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் 25 to 75 mm இது வந்து RCCலயும் போடலாம், PCCலயும் போடலாம். சூட் காங்கிரீட், அதாவது நம்ம சூட் வச்சு பைப் சூட் வச்சு போடுறோம்ல, அதுல இப்ப நம்மளாம் கூழ் மாதிரி கரைச்சு ஊத்துறோம். அது ரொம்ப தப்பு. IS என்ன சொல்றாங்கன்னா 25 to 75 mm ஸ்லம்புக்குள்ளதான் சூட் காங்கிரீட்ல போடணும். அதுக்கப்புறம் 75 to 100 இதுதான் பீம், வால், ஸ்லாப் எல்லா ஸ்ட்ரக்சரும் இப்ப நம்ம இதுதான் யூஸ் பண்ணோம். 75 to 100 அதாவது பம்பபிள் காங்கிரீட். அதுக்கப்புறம் 100 to 150 ஸ்லம்பு இது வந்து ட்ரென்ச். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்த்ல உள்ள கீழே போடுற காங்கிரீட்டுக்கு அது வந்து நீங்க இந்த 100 to 150 ஸ்லம்பை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட்ல கீழே ரொம்ப போடுற காங்கிரீட். ட்ரிமி பைப் காங்கிரீட், அந்த ட்ரிமி பைப் காங்கிரீட் எங்க போடுவோம்னா பைல்ல தான் பண்ணுவோம். பைல்ல போட்ட ட்ரிம் பைப் காங்கிரீட் வந்து 150 to 180 mm ஸ்லம்பு, இல்ல கொலாப்ஸ் கூட இருக்கலாம். மோர் தென் அதுக்கு மேலதான் இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் செல்ஃப் கான்கிரீஷன் ஆகும். இதுதான் இந்த ரேஷியோவில் தான் நீங்க காங்கிரீட் போடணும். அப்ப இது ஸ்லம்பை கண்டுபிடிச்சீங்க, காங்கிரீட்டை கொண்டு போய் நீங்க டைரக்டா கொட்டுறீங்களான்னா இல்ல. காங்கிரீட்டோட டெம்பரேச்சர் 15 to 40. ஓகேங்களா? மேக்ஸிமம் 40, மைனஸ் வந்து மினிமம் வந்து 15 டிகிரி செல்சியஸ்ல காங்கிரீட் டெம்பரேச்சர் இருக்கணும். அதையும் செக் பண்ணுங்க போர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் காங்கிரீட் போர் பண்றதுக்கு இல்ல, நீங்க போர் பண்ற இப்ப சப்போஸ் சூட்லயே ஒரு காங்கிரீட்டை போடுறீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் 1.5 மீட்டர் தான். இதுக்கு மேல இருந்து நீங்க காங்கிரீட்டை போர் பண்ணக்கூடாது. இப்ப இங்க ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இங்க கொட்டுற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது 1.5 தான் இருக்கும். அதெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் பம்ப் யூஸ் பண்றது. மேல நீங்க சப்போஸ் சூட்ல டைரக்டா வண்டில இருந்து அன்லோட் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல பாத்துங்க. அதுக்கு மேல போச்சுன்னா காங்கிரீட் செக்ரிகேஷன் ஆகும், அனிகோம்ஸ் நிறைய வரும். காங்கிரீட் கொட்டும் போது நீங்க இப்ப நிறைய பேர் சைட்ல பாத்துருப்பீங்க, ஜல்லி தனியா போகும், ஸ்லரி தனியா ஒதுங்கும். சூட்ல போட்டா ஒரு பெரிய இஷ்யூ வரும். அதையும் பாத்துங்க. அந்த 1.5 மீட்டர் அந்த டைம் தான் நீங்க பண்ணணும். காங்கிரீட்டை போட்டாச்சு. அடுத்து எப்போ டீசெட்ரிங், ஃபார்மல் டீசெட்ரிங் என்ன சொல்றாங்க, வெர்டிகல் பெடஸ்டல், காலம், என்ன லொட்டு லொசு, வாளுகள் எல்லாம் வெர்டிகல் ஃபார்ம் ஒர்க்கை நீங்க காங்கிரீட் போட்டதுல இருந்து 16 மணி நேரத்துல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டீசெட்ரிங் பண்ணலாம். சில பேர் நைட்டு 12 மணிக்கு காங்கிரீட் போயிட்டு அடுத்த நாள் காலைல வந்து 7-8 மணிக்கு பிடிப்பீங்க. அது தவறு. 16 மணி நேரம் ஒரு காங்கிரீட்டை வெயிட் பண்ணணும். வெர்டிகலா இருந்தா கூட 16 to 24 ஹவர்ஸ் கூட நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட் பிட் ஃபார்ம் ஒர்க் ஸ்லாப். இப்போ நம்ம ட்ரைன் ஸ்லாப், இந்த மாதிரி சின்ன சின்ன பீமு, ரொம்ப லோடு இல்லாத பீம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல நீங்க வந்து அதோட பாட்டத்தை பிரிச்சிடலாம். ஆனா அரிசார்ட்னு சொல்லிட்டீங்க, பாட்டத்தை பிரிச்சிடலாம். ஆனா நீங்க பீமுக்கு கீழே ப்ராப்ஸ்ல சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல போற பீம் இருக்குல்ல, அந்த அவுட்டர் பீம் இல்ல லோடு கேரி பண்ணாத பீம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7 டேஸ்ல ரிமூவ் பண்ணலாம் பாட்டமை. ஆனா அங்கே நீங்க பைப் இது கொடுத்துதான் ஆகணும், சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். ஒன்ஸ் நீங்க ஷட்டரிங் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். 14 டேஸ் இல்ல 20 டேஸ் வரைக்கும் அது ஃபுல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணி சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்லாப் தான் மெயின். இப்ப பில்டிங்ல போற ஸ்லாப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெயின். ஸ்பேன் அப் டு 4 மீட்டர். ஒரு பில்டிங்கோட ஸ்பேன், இந்த காலம் டு இந்த காலம், அது நடுவில் வந்து ஸ்பேன் வந்து 4.5 மீட்டர் வரைக்கும் 7 டேஸ்ல நீங்க வந்து பிரிச்சு பைப் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். 4.5 ஓவர். இப்ப 4.5 மீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா 14 டேஸ் கழிச்சு தான் நீங்க ஸ்லாப் ஷட்டரிங்க ரிமூவ் பண்ணணும். அது வரைக்கும் கியூரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராப் சப்போர்ட் கொடுக்கணும். இது வந்து ஸ்லாபுக்கு. இப்போ ஹார்ச், பெரிய பெரிய ஹார்ச் எல்லாம் பண்றோம்ல, ஹார்ச் எல்லாம் பண்ணும்போது அதோட பாட்டம் எப்ப பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேன் 6 மீட்டர் வரைக்கும் அந்த ஸ்பேன் லென்த் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க 14 நாள்ல பிரிச்சுக்கலாம். இப்ப ஓவர் 6 மீட்டருக்கு மேல போகுதுன்னா அதை வந்து நீங்க 21 டேஸ்ல தான் பாட்டம் ரிமூவ் பண்ணணும். ஆனா எல்லாமே நீங்க பிரிச்ச உடனே ப்ராப் சப்போர்ட் கொடுக்கணும். பாட்டத்துக்கு மட்டும் அப் டு 28 டேஸ் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இது வேரியேஷன் ஆகும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு
இதுல அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு ரெயின்போர்ஸ்மென்ட் காங்கிரீட்டோட டாலரன்ஸ் வேல்யூ. இதுல இன்னும் ரெண்டு முக்கியமான டாலரன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். கவர் இருக்குல்ல, கவர் நீங்க ரெயின்போர்ஸ்மென்ட் கவர் ஸ்ட்ரக்சர்ல கவர் வந்து இப்ப 40, 25, 50 நீங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற புட்டிங்க்கு ஒண்ணு காலத்துக்கு ஒண்ணு ஏதோ சம்திங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கும். அந்த கவர் அப்படியேதான் இருக்கணுமானா அதுலயும் உங்களுக்கு டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. IS 456 கிளாஸ் நம்பர் 12.3.2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கவருக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10 mm வரைக்கும் நீங்க வந்து டாலரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 35 இருக்குன்னா ஒரு 30 இருந்தா ஓகே, அதுக்காக வந்து கரெக்டா 10 mm போயிட்டு 25 தான் ராடு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். டாலரன்ஸ் என்னன்னா இதுக்குள்ள இருக்கலாம், அதுக்காக பார்டரும் போகக்கூடாது எட்ஜும் போகக்கூடாது, மிடில் இருந்தா சந்தோஷம். இப்போ ஒரு 5 பிளஸ் ஆர் மைனஸ் 10 mm 5 mm வரைக்கும் ஒரு டாலரன்ஸ் அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கரெக்டான விலை கிடைக்கும். நீங்க டாலரன்ஸ் மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் இது நம்ம ஃபுட்டிங்கோட இதுல வந்து வைக்கிறதுல நீங்க இப்ப சப்போஸ் சேர் ராடு வைக்கிறீங்கல்ல ஃபுட்டிங்ல கீழே பாட்டம்ல, இது வந்து மினிமம் ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர். ஒரு சேர் டு ஒரு சேர் வந்து 1 மீட்டருக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சேரை வச்சு ஆகணும். அப்பனா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒண்ணு, இப்போ 100 ஸ்கொயர் மீட்டருக்குன்னா 100 சேர் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா வச்சே ஆகணும் ஃபுட்டிங்ல. அப்பதான் வந்து உங்களுக்கு டாப் ராடு பாட்டம் ராடு கரெக்டான பொசிஷன் இருக்கும். மேல லோடு ஏறும் போதோ இல்ல கீழே லோடு அழுத்தும் போதோ முன்கூடி போகாது, வளையாது, எதுவுமே பண்ணாது. இதை வந்து ரெயின்போர்ஸ்மென்ட் ஃபிக்சிங் 2502 சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்க, பின்னால் நோட் பண்ணதால உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்க, சேர் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப காங்கிரீட் வந்து சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி பள்ளம் தோண்டி இங்க ஃபுட்டிங் போட்டேன்பா, காங்கிரீட் போடும்போது நல்லா தான் இருந்தது, கப 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 கபன்னு தண்ணி ஏறிச்சு. இந்த தண்ணியை உடனே காங்கிரீட் போட்டுனா டிவைட் பண்றீங்களா? பண்ணக்கூடாது. காங்கிரீட் போட்டு சப்போஸ் தண்ணி ஃபுல்லா ஏறினா கூட ஆஃப்டர் 24 hours தான் அந்த தண்ணியை நீங்க டிவாட்டரிங் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபுட்டிங் காங்கிரீட்டுக்கு உள்ள இருக்கிற சிமெண்ட் ஸ்லரி இருக்குல்ல, ஏதாவது ஒரு லீக் ஆகிட்டு இருக்கும். நீங்க தண்ணியை டிவாட்டரிங் பண்ணும்போது அந்த சிமெண்ட் ஸ்லரி எடுத்து செக் பண்ணிடும். இதுல இருந்து சிமெண்ட் ஸ்லரி வெளியே இறங்குறோம், ஆட்டோமேட்டிக்கா செக்ரிகேஷன் அனிகோம் ஸ்ட்ரக்சருக்கு கூட ஃபெயிலியர் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இன்கேஸ் நீங்க அண்டர் வாட்டர் காங்கிரீட் போடுறீங்கன்னா டிவாட்டரிங் ஆஃப்டர் 24 hours காங்கிரீட் போட்டுட்டு 24 hours கழிச்சு நீங்க டிவாட்டரிங் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த காங்கிரீட் வந்து சேஃபா இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காங்கிரீட் ரெயின்போர்ஸ்மென்ட் காங்கிரீட்டோட உங்களுக்கு டாலரன்ஸ் என்னன்னா எண்ட்லயும் சரி மைனஸ்லயும் சரி அப்லயும் சரி அந்த லெவல் வரைக்கும் போகக்கூடாது. மிடில் நீங்க டாலரன்ஸ் வச்சு ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு சேஃபும் கூட. ஏன்னா நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் 10 சொல்லிட்டு 10 இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது 15 தாண்டி போயிடும், தேவையில்லாம ரிஸ்க் தான். அப்புறம் போட்டு திரும்ப உடைக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே டாலரன்ஸ் மிடில் யூஸ் பண்ணுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ரேஞ்சுக்கு போகாதீங்க, சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன், மெயினா ஃப்ரெஷர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.